ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அரசியல் செய்தி. அதுவும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு குறித்த செய்தி. சரிங்களா? இப்போ என்ன சந்திப்பு, யாரோட சந்திச்சிருக்காங்க, எங்கே சந்தித்தாங்க, எதுக்காக சந்தித்தாங்க, எப்போ சந்தித்தாங்க அப்படின்றது தான் இந்த டீட்டெயிலு. அப்போ இருவருடைய மனநிலையும் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள யார் சந்திச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா பிடிஆர் திருப்பி லைம் லைட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சந்திப்பு, எதுக்கான சந்திப்பு, அக்காவோட மனநிலை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இந்த சந்திப்பு நடந்தது டெல்லியில். அதாவது என்ன அப்படின்னா, பிடிஆர் அதாவது இப்போ நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 144 எதிர்கட்சி எம்பி இருக்காங்க. இப்போ நடுநிலை வைக்கிறவங்களாம் 200 பேருக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவர்களெல்லாம் எதிர்த்து கோஷம் போட்டாலும் மதுரையை எரித்த கண்ணகி, அந்த சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, பீச் ஓரத்துலலாம் கண்ணகி சிலை, தலைவரி கோலமாக கையில் சிலம்போடு இருக்கும் இல்லையா, அந்த சிலம்பும் தலைவரி கோலமும் மட்டும்தான் கட்டாகும். ஆனால் அக்கா அந்த ரேஞ்சில் அடித்து எதிர்கட்சிகளை தூவம்சம் செய்கிற மாதிரி பேசுவாங்க. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா, அது எதுக்காக பேசுகிறாங்க, என்ன ஆவேசமாக பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் யாரையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம நிம்மி அக்கா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நிம்மி அக்கா பயப்படுறது இந்தியாவிலே ஒரே ஆள், முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஆர். இதில் இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அக்கா மதுரையில் பிறந்தவங்க. மதுரையில் பிறந்து வளர்ந்து திருச்சி வழியாக ஹைதராபாத் போய் டெல்லி போய், டெல்லியிலேருந்து ஹைதராபாத் அங்கேருந்து லண்டன் போய், அப்புறம் அங்கே வேலை பார்த்து கடைசியில் நிதியமைச்சர் ஆகிட்டாங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி பிடிஆர் பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்தவர் தான். அவர் அப்படி போய் இப்படி போய் ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், ஸ்பெயின், இத்தாலி இப்படி சுற்றி மிகப்பெரிய இவர் என்னென்னா உண்மையிலேயே மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் என்ன. ஆனால் அக்கா எக்கனாமிக்ஸ் படித்தவங்க. அது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது கூட அப்படி கூட சொல்லுவீங்க நீங்கள். இப்படி இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி கூட்டங்கள்லாம் அக்கா விட்டு செம்ம இது பண்ணவர் யாருன்னா பிடிஆர். என்னென்னா அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு டேக்ஸை போடுறது, அவர்கள் அறிவு கேட்டியவரை எதையாவது ஒன்று போடுறது, அதிகாரிகள் ஒரு டேக்ஸை போடுறது, குண்டக்க இருந்ததை பிடிஆர் போய் உட்கார்ந்தாருன்னு வைங்க டேட்டாவோட. இதெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். கொண்டு போய் போட்டார்னா இவருக்கு பயந்து கொண்டு வரியை குறைத்ததும் உண்டு, வரியை கூட்டியதும் உண்டு. இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்தில். இப்படி பிடிஆர் தான் இந்தியாவிலேயே ஃபினான்சியல் துறையில் ஒரு புரட்சி செஞ்சவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மத்திய ஜிஎஸ்டி வந்தபோது என்னானே புரியாமல் இருந்தது மாநில அரசுகள். அங்கே உள்ள நிதியமைச்சர், நம்ம ஏற்கனவே கவு பெல்ட்டில், இந்தி பெல்ட்லலாம் நிதியமைச்சர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். இவர்கள்லாம் வாய் போட்டு கை கட்டி அதுவே ஆண் உட்காந்து பார்த்துட்டு அவர்கள் ஆங்கிலத்திலே அதிலே ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அது ஏதாவது ஜிடிபி அது எதுன்னு எதையாவது ஒன்று பேசினா அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் அதை கேட்டுட்டு அப்படி வந்துட்டு இருந்த நிலையில் பிடிஆர் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சார். என்ன பண்ணார்னா, கேள்வி மேலே கேள்வி கேட்டு டேட்டாஸை தூக்கி போட்டு இது ஏன், இது சரியில்லையே, இது இப்படி பண்ணால் அப்படி வரும், அப்படி பண்ணால் இப்படி வருமே, இதுக்கு என்ன பதில்னும் போது அக்கா ஏற்கனவே வாயடைச்சு போயிருக்காங்க. இதை பார்த்தோடனே பல மாநில முதலமைச்சர்கள் அவர்களுடைய நிதியமைச்சர்களை குத்தி ஊமை குத்தா என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் பாருங்கள் பிடிஆர் எவ்வளோ டேட்டா சுற்றிக்கு போகிறாரு, அவங்க மாநிலத்துக்கு வேண்டியதை கேட்டு போயிடுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அது விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்த நிதியமைச்சர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. பல பிரச்சனைகளை எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியே போய் கடைசியில் பாஜக மாநிலத்தை சேர்ந்த நிதியமைச்சர்கள் கூட ஒரு கட்டத்தில் நிர்மலாக்காவை கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அக்காவுக்கு ஒரு பெருத்த அவமானமாக போச்சு. ஏன்னா நம்மளை கேள்வி கேட்க முடியாமல் இருந்த உங்களை தூண்டி விட்ட மாதிரி இந்த பிடிஆர் இப்படி பண்ணி விட்டாரே அப்படின்னு அவர் மேலே தீரா கோபமும் ஆத்திரத்திலே இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பிடிஆர் அந்த துறையை விட்டு மாற்றினதுக்கப்புறம் தான் அக்கா கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. ஜிஎஸ்டி கூட்டத்தில் இப்போ கையை காலை நீட்டி பேசுகிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் பிடிஆர் ஏன் போய் இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டார் அப்படின்ற அதிர்ச்சி அக்காவுக்கு இருந்தது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, எதுக்கு அவர் நம்மளை சந்திக்கிறார், அவர் நிதியமைச்சராக மாறிட்டார், அவர் ஐடி துறைக்கு போயிட்டார் அப்படின்னா, இல்லை உங்களை பார்க்கணுன்றாரு அப்படின்னோடனே அக்காவுக்கு ஒரே அந்த படத்துலலாம் காப்பாங்களே இதை பற்றி சிந்தனையாகவே இருக்கும். காலையில் மத்தியானம் நைட்டு தூங்க போகும்போதெல்லாம் எதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் திருப்பி கேட்டிருக்காங்க, எதுக்காக வர்றாருன்னா நன்றி தெரிவிக்கவா, எதுக்கு நன்றி அப்படின்னா, அது ஃபோன்லேயே தெரிவிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் பேசினா சொல்கிறாங்க. இல்லை நேரில் பார்த்தா, இல்லை என்ன விஷயமான, இல்லை நேரில் பார்த்தா சொல்ல முடியும்னோடனே அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா ஒரு வாரத்தில் கொடுத்தானே ஆகணும், அந்த வகையில் கொடுத்துருக்காங்க.
அந்த வகையில் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து பிடிஆர் அக்காவை சந்திச்சிருக்காரு இன்றைக்கி. சரிங்களா? அந்த சந்திப்பின் போது அக்கா வந்து ஒரு பதட்டமாக இருந்திருக்காங்க, முகத்தை வந்து பிரைட்டாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதாவது வடிவேல் சொல்கிறார்ல, அதே வடிவேல் அக்காவோட கம்பேர் பண்ணல, இருந்தாலும் அந்த காமெடியை கம்பேர் பண்ணுறேன். எல்லா மனிதர்களோடய அதை கம்பேர் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி அக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த முகத்தை வந்து அப்படி முறப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு பிடிஆரை பார்த்த உடனே ஒரு இது இருக்க தானே செய்யும். என்னடா வந்து என்னத்தை கேட்க போகிறாரோ, என்னத்தை பேச போகிறாரோ, எதையா ஒன்று சொல்லி நம்ம டென்ஷன் ஆகி நான் ஒரு டென்ஷன் ஆகி இது எதுக்கு அப்படின்ற மாதிரியாக இருந்திருக்காங்க. அந்த 10 நிமிடங்கள் வந்து பிடிஆர் நன்றியை மட்டுமே சொல்லியிருக்காரு. எதுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு கேட்கணும், எதுக்கு சந்திச்சாருன்னு சொல்லணும் இல்லையா? அதான் அந்த விஷயம். அதாவது இன்கம் டேக்ஸ் அசஸிஸோடைய 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் உள்ள இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள்லாம் அந்த டேட்டாஸ்லாம் எங்கே இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மத்திய நிதித்துறை கீழே வருது இல்லையா? பிடிஆர் ஏற்கனவே இவர் நிதியமைச்சராக இருக்கும்போதே ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, யார் யார் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கன்ற டீட்டெயிலை தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும், அந்த டேட்டாஸை எங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு மத்திய அரசோட இது உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு சில காரணங்களை எடுத்து போட்ட உடனே ஆஃப் ஆகிட்டு சரின்னு இழுத்தடிச்சு கடைசி ஒரு வழியாக தர்றோன்னு ஒத்துக்கிட்டாங்க, தந்துட்டாங்க. இதை பார்த்து தான் அப்படியே புலங்காயுதம் அடைந்து போன பிடிஆர்னா தரமாட்டாங்கன்னு நினச்சோம், தந்துட்டாங்களே, ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி போய். ஏன்னா அதை வைத்து தான் சில பேர் பார்த்திங்கன்னா கார் வச்சுருப்பான், வீடு வச்சுருப்பான், சொந்த வீடு வச்சுருப்பான், 2 பைக் வச்சுருப்பான். ஆனால் ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பு வாங்கி விற்றுட்டு இருப்பான். இல்லைன்னா அந்த 1000 ரூபா ஓசி கொடுக்குறாங்கன்னா முதல்ல அவன் தான் போய் வரிசையில் நிற்பான். இப்போ இவர்களெல்லாம் கட் பண்ணணும், நிதி சுமையை வந்து தமிழ்நாடு அரசு குறைக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் பணக்காரன், எவெல்லாம் காசு வச்சுருக்கான், யார் ஏழைகள் அப்படின்னு பிரிக்கணும்ல. பிரித்தா தானே ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். மானாங்கண்ணியாக அள்ளி போன கடந்த ஆட்சி மாதிரி கொடுத்துட முடியுமா? இதுக்கு அவர் போட்ட திட்டம் தான் இது வந்து ஒரு முன்னோடியான திட்டமாக எல்லா மாநிலத்துக்கு மாறுது. இப்போ அடுத்தடுத்த மாநிலங்களும் இந்த விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு வித்திட்டவரும் பிடிஆர் தான் இந்தியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லவேளை அக்கா கொடுத்தாங்களேன்னு சொல்லி நன்றி சொல்ல போயிருக்காரு. இருந்தாலும் ஊர் பாசம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் எப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு பதட்டத்தோடு தான் அக்கா இருந்திருக்காங்க. உள்ளே பிடிஆர் இருக்க வரைக்குமே ஒரு இதோட என்ன எதையாவது ஒன்று சரி நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுவார். அதுக்கப்புறம் எதையாவது குண்டாக்க மாட்டாக்க எதாவது கேட்டார்னா நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இருந்திருக்காங்க. பிடிஆர் அந்த 10-15 நிமிடம் சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அக்கா நிம்மதி பெருமிச்சு விட்ருக்காங்க. ஆஹா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திப்பு தான் நடந்திருக்கு இன்றைக்கி. ஸோ வந்து பிடிஆர் வெளியில் வந்து அதுதான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து பல அமைச்சர்கள், வட இந்தியாவை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் கூட நிர்மலா அக்காவை கேள்வி கேட்கும் நிலைமைக்கு தள்ளி விட்டவர் யாருன்னா பிடிஆர். ஸோ அந்த நிலையில் இப்போ சந்தித்து ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல. ஏன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது சண்டை போடுறது மட்டும் வந்து பாஜக மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு நன்றி தெரிவிக்கணும்ல. அந்த வகையில் அக்காவுக்கு ஒரு நன்றியும் சொல்லிவிட்டு வணக்கத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காரு பிடிஆர். இதுதான் வந்து பிடிஆர் வந்து அடுத்த கட்டமாக என்னென்னா, இப்போ திருப்பி பிடிஆர்கிட்ட கேட்டிருக்காங்க, இல்லை ஐடி துறைக்கு போயிட்டீங்க, நிதியமைச்சராக இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி பேட்டி கொடுப்பீங்க, ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க, எல்லாம் சந்திப்பீங்களே, இப்போ வந்து அமைதி ஆகிட்டிங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஐடி துறையில் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களா, இதில் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க மட்டும் 18% இருக்காங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? 30க்கும் மேற்பட்ட மாநிலம் இருக்கிற நிலையில் 18% பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற டேட்டாவையும், அதே மாதிரி தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், மதுரையை தாண்டி கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவங்க அதில் 70%. அப்போனா பார்த்துங்க, இப்போ மதுரையை தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ள என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் 70%. சரியா? அப்போ மேற்கு மாவட்டம் ஒரு 10-12% போயிடுச்சு அப்படின்னா மீதி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வேலைகளை பிடிஆர் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு மனிதராக மீண்டும் பழைய பிடிஆராக வெளியில் வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.